ஏய் கலக்குவேன் கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன் திட்டம் போட்டு கலக்குவேன் பாரு 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 கல 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 ஏ கல 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 ஏ கல 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 நல்லா கல கல கல. ஏடி சின்ன பொண்ணு அடியே யோ நெட்ட வாயா, அதுக்கு ஏன் இந்த கத்து கத்துற? அடியே கூறுக்கடல என்னடி பண்ணிட்டு கிடக்க? ஏதோ கிச்சன்ல சோறு கீர் பொங்கி எடுப்பேன்னு பார்த்தா இங்க பாட்டு போட்டு டான்ஸ்ல ஆடிட்டு கிடக்க. யோ நெட்ட, நம்ம ஒரு வேலை செய்யும் போது உடம்பு அழுத்துக்காம இருக்க, இப்படி டான்ஸ் ஆடியோ பாட்டு பாடியோ நம்ம வேலையை செஞ்சோன்னா அந்த வேலையும் உருப்படியா இருக்கும், நம்மளும் உருப்படியா இருப்போம். அடியே இது என்ன புது கதையா இருக்குது? ஒரு நாளைக்கு ஒண்ணு கத்துட்டு வரடி, உன் கூத்து தாங்க முடியல. அட போய் நெட்ட மாமா, உனக்கு என்ன தெரியும்? என்னடி சின்ன பொண்ணு, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இங்க ஒருத்தர் கேட்டுட்டு கிடக்க, நீ என்னடானா அந்த பக்கம் திரும்பிட்டு கிடக்க? யோ நானே காலையில இருந்து கஸ்டமருக்கு நூடுல்ஸ் கிண்டிட்டு கிடக்கேன், வந்த மேனிக்கு என்ன சண்டை போடாம அங்க பாரு, அங்க வெள்ளை டப்பாயில உப்பு டப்பா இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து கொடு. ஆமாண்டி, எதையாவது நான் கேட்டேனா இப்படி என்ன கூலி இல்லாத வேலைக்காரனா மாத்திடு. எல்லாம் ஒன்னையே சொல்லக்கூடாது, எல்லாம் என்னையே சொல்லணும். என் அம்மையா அப்பயே சொல்லிட்டு கிடந்தா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. நான் தான் கட்டனா இவ்வளத்தையே கட்டுவேன்னு கூட்டிட்டு வந்தேன். இப்ப படாத மேனியா பட்டுட்டு கிடக்கேன். இந்தாடி உப்பு. உப்பு கொஞ்சம் பாத்து போடு, உப்பு டப்பா இருக்குதுன்னு கொட்டு கொட்டுன்னு கொட்டிவிடாதடி, அதுக்கப்புறம் நாக்கிலே வைக்க முடியாது பாத்துக்க. செம்மாடி தான் வாங்கிட்டு வருவ. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இரு. ஆமா, எது சொன்னாலும் வாய மூடு, அதை மூடு, இதை முடிக்குன்னு. சீ, இவகிட்ட பேசுறது பேசாமலே போயிடலாம். யோ நெட்ட, ஒழுங்கு மரியாதையா ஓடிப்புடு. என்கிட்ட சும்மா நினைக்குன்னு வம்பு எடுத்துன்னு இருந்த, இங்க பாரு கதை கதைன்னு எரியற நெருப்புல உன் கையை கொண்டாந்து வச்சு போடுவேன் சொல்லிட்டேன். அடிப்பாவி, நீ செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆள் தாண்டியே. நூடுல்ஸ் கிண்டலாம் நூடுல்ஸ், இவ கிண்டல் நூடுல்ஸ் நம்மளுக்கு தெரியாது. எங்கேயோ போய் செம்ம மாத்து வாங்கிட்டு வர போறா, அப்பதான் இவளுக்கு புத்தி ஏட்டும். ஆஹா ஆஹா, இந்த நூடுல்ஸை பார்க்கும்போது என் நாக்கு கேக்கெல்லாம் ஊறுதே, சூப்பரா இருக்கும் போலயே. நான் கிண்டின நூடுல்ஸ் அது, மனமே சூப்பரா இருக்குது. அப்படியே கொஞ்சோண்டு ஒரு வா டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம நெட்ட மாமா கொஞ்சோண்டு கொடுத்து பார்ப்போம் என்னதான் சொல்றாருன்னு. எங்க ஆளையே காணா? யோ நெட்ட, யாம்டி கத்திட்டு கிடக்க? யோ நெட்ட, நான் நூடுல்ஸ் கிண்டி வச்சுட்டேன், ஓடியா ஓடியா வந்து சாட்டு பாத்துட்டுன்னு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போ. ஆமா, நீ கிட்டுற லட்சணம் எனக்கு தெரியாது, நீயே தின்னு உன் கஸ்டமருக்கு எடுத்து போய் குடு, அவங்க சொல்லுவாங்க. நான்லாம் தின்னலடியே. சோம்பேறி, என் நூடுல்ஸ பத்தி உனக்கு என்ன தெரிய போகுது? நான் எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். சரோஜாக்கா புஷ்பாக்கெல்லாம் என்ன புகழ போறாங்க. ஆமா ஆமா, உன மெச்சிக்குவாங்க. அந்த ஆளை கூட்டிட்டு கிடக்கிறதோட நாமளே டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ஆஹா, வாசமே நல்லா குப்பு குப்புன்னு வருதே, நல்ல மனமா இருக்கும், செம சூப்பரா இருக்குது போ. எப்படியும் இது ஒரு பிளேட்டை நம்ம 50 ரூபான்னு சொல்லி வித்தரலாம். 100 ரூபான்னு சொல்லி விக்கலாம். இது 200 ரூபாய் 300 ரூபான்னு சொன்னா கூட வாங்குவாங்க போல, அந்த அளவுக்கு சூப்பரா செஞ்சு வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு நூடுல்ஸ், சின்ன பொண்ணு நூடுல்ஸ், அப்படியே கொஞ்சம் கையில எடு, கொஞ்சம் வாயில வை. ஐயோ கடவுளே, இந்த நூடுல்ஸ் என்ன இப்படி தித்திப்பா இருக்கு? ஐயோ, நம்ம உப்புல போட்டோம், உப்புக்கு பத்தி சர்க்கரை கிக்கரை போட்டு தொலைச்சிடுமோ? அடடா, சர்க்கரையை போட்டோம் உப்புக்க பத்தி. அட நெட்ட கரும மாமனே, ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னதான் பண்ணுவேன்? இவ்வளோ தூரம் நூடுல்ஸ் செஞ்சு இப்படி ஆயி போச்சு. இந்த மாதிரி நூடுல்ஸை சர்க்கரையை போட்டு கொடுத்தா யார் வாங்குவாங்க? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. இம்புட்டும் நான் கீழே எடுத்து கொட்டணுமா? ஐடியா, சின்ன பொண்ணு வந்துச்சு ஐடியா, சின்ன பொண்ணு வந்துச்சு ஐடியா. இந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நான் கொட்டிடுவேன்னா, நூடுல்ஸ்ல உப்பு மட்டுமா போட்டு சாப்பிடுவாங்க, சர்க்கரையும் போட்டு சாப்பிடலான்னு இல்லாத பொல்லாத கதையை கட்டி எப்படியாவது இந்த ஊர் மக்கள் கிட்ட வித்து போட வேண்டியதான். முதல்ல இதை அழகா பேக் பண்ணி எடுத்துன்னு போய் நல்லா புஷ்பாக்கா விட்டு வாசல்ல வச்சு போடணும். அங்க வச்சு ஓட்டினாதான் நல்லா சேல் ஆகும். அவங்க வீட்டு குடும்பமே 5 பேர் வாங்கிடுவாங்கல்ல. புஷ்பாக்கா விட்டு வாசலுக்கு வந்தாச்சு. ஏக்கோ புஷ்பாக்கா, புஷ்பாக்கா ஓடியாக்கா, ஓடியா ஓடியா ஓடியா. ஏன்டி சின்ன பொண்ணு இப்படி கத்திட்டு கிடக்க? புஷ்பாக்கா புஷ்பாக்கா உள்ளதானடி இருக்கேன், மொல்லமா கூட்டாலே எனக்கு கேட்காதா? ஏக்கோ மொல்லமா கூட்டா உங்க காதுல எல்லாம் விழாது, அதான் ஒஸ்தி கூட்டா தான் உங்க காதுல விழும். ஏக்கோ எங்கக்கா உன் மாமியா கேள்வியை காணா? அடியே, என் மாமியா கேள்வி இங்க தான் கடந்தா, இம்மா நேரம் என் உசுரை போட்டு வாங்கிட்டு கிடந்தா, இப்பதான் அந்த ராக்காய் ஆயா வீட்டுக்கு போயிட்டு கிடக்கா. அப்படியா? ஐயோ, உன் மாமியா இருந்தானா நல்லா சேலாவுமே. சரி சரி, ஏக்கோ உன் புள்ளிவிலாவது கூப்பிடுக்கா. அடியே, என்னடி நீ வந்தது வராதுமா மாமியால கேக்குற, புள்ளிவில கேக்குற? புள்ளிவெல்லாம் பள்ளி கொடுக்க போயிருக்குடி. அடடே, பூரா பேரும் வெளியே போயிட்டாருல, அப்ப வீட்ல யாருமே இல்லையா? அடியே, என்ன கொலகாரியா ஆக்காதடி, நான் குத்துக்களி மாதிரி இருக்கிறேன், என்ன கூப்பிட்டு வச்சுட்டு ஏன்டி இப்படி என் உசுரை வாங்கிட்டு கிடக்க? ஆமா, என்ன இது, ஏதோ குண்டான்ல செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். ஏக்கோ சரி சரி, கோவப்படாதக்கா. இங்க பாருக்கா, நான் என்ன தெரியுமா செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்கேன்? நூடுல்ஸ்கா, நூடுல்ஸ். வாங்க சரோஜக்கா, வந்து நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, விலை கூட ரொம்ப கம்மியா தான் கொடுத்துட்டு கிடக்கேன். ஏக்கோ கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 டபரா கொண்டுட்டு வந்தேன், எல்லாமே காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு டபரா தான் லாஸ்ட்ல வச்சுட்டு கிடக்கேன். அப்படியாடி சின்ன பொண்ணு சொல்ற? அம்புட்டி யாரடி வாங்கி
தின்னது? வேற எங்கக்கா பக்கத்து ஊர் பக்கம் போய் வந்தேன், அங்க பாத்தீங்கன்னா 3 குண்டா நூடுல்ஸ் காலி ஆயி போடுச்சு. என்னடி சொல்ற? 3 குண்டா நூடுல்ஸா காலியாயி போச்சு? ஆமாக்கா 3 குண்டா நூடுல்ஸ். நான் என்ன பொய்யா சொல்ல போறேன், அதுவும் விலை குறைவு. எங்க பார்த்தாலும் நூடுல்ஸ் கிடக்குது. ஆனா என்கிட்ட இருக்கிற நூடுல்ஸ் மாதிரி எங்கேயுமே கிடைக்கல. ஸ்பெஷலா செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். ஏன்டி சின்ன பொண்ணு, அப்படி என்ன ஸ்பெஷல் ஒன் நூடுல்ஸ்ல? அக்கோ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏன் கருப்பட்டி சித்தப்பு இருக்காதே, உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாண்டி சின்ன பொண்ணு, நல்லா கருப்பா கட்டையா குட்டையா முழி கூட ஒன்ன பார்க்க சொன்னா என்ன பாப்பாரு? அவரா சித்தப்பா? ஆமா புஷ்பாக்கா, அவரை தான் சொல்றேன். அவரு தான் சைனீஸ்ல போய் வேலை செஞ்சுட்டு கிடக்காரு. அங்க இருந்து எனக்கு நல்லா கொரியரா இந்த நூடுல்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாரு. அதை வச்சுதான் நான் இங்க போட்டு செஞ்சுட்டு கிடக்கேன். என்னது சைனீஸ் நூடுல்ஸா இது? சரோஜாக்கா ஏங்க டவுட்டா கேக்குறீங்க? நான் வேணா என் சித்தப்புக்கு கால் போட்டா? ஐயோ அதெல்லாம் வேணாண்டி, அவருக்கெல்லாம் போன் போட்டுட்டு டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணிட்டு கிடக்க தேவையில்ல. அவர் எங்கன்னா வேலை பழப்ப பாத்துட்டு கிடப்பாரு. இருங்கக்கா, அவ போன் போட்டுட்டோம், நம்ம போன் போட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இவ பொய்கி சொல்லி கூட வித்து போடுவா. அடியே சரோஜா, எனக்கு போன் போறதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க பாரு அடியே, நம்ம ஊர்ல இங்க சாயங்காலம் 4 மணி ஆகுதுடி. ஆனா அங்க அப்படி தெரியுமா, நைட்டு 4 மணியா இருக்கும். பாவம்டி, அவரு தூங்கிட்டு கிடப்பாரு. இந்த நைட்ல போய் எழுப்பணுமா அவரை? ஏன்டா சின்ன பொண்ணு, அவர் ஏன் இந்த நேரத்துல போன் போட்டு தொந்தரவு பண்ணிட்டு கிடக்கணும்? நீ சொன்னா நாங்க நம்ப மாட்டோமா என்ன? புஷ்பாக்கா வேணாக்கா, அவர் நம்ம நம்பவே வேணாம். எதுக்கும் நம்ம ஒரு போன் போட்டு கேட்டுடுமுக்கா. வேணாம்டி, இதெல்லாம் ஒரு நூடுல்ஸ் தானே, என்ன நம்ம எம்புட்டுக்கு வாங்குவோம் சொல்லு? இதுக்கெல்லாம் போன் போட்டு தொந்தரவு பண்ணிட்டு கிடக்கணுமா என்ன? புஷ்பாக்கா, உங்களுக்கு இருக்கிற பெரிய மனசு இந்த ஊர்ல யாருக்குமே கிடையாதுக்கா. சரி சரி, புகழ்ந்தது போவோம். ஆமா, உன் நூடுல்ஸ் வேலை எம்புட்டு? என்னக்கா சொல்ல போறேன்? நான் என்ன தங்க வேலை சொல்ல போறேன்னா வெள்ளி வேலை சொல்ல போறேன்னா? வெறும் ஒரு நூடுல்ஸ் 100 ரூபாய் தாங்க. 100 ரூபாய் தான். இந்த பவுல் நிறைய கொடுப்பேன், நீங்க 100 ரூபாய் கொடுத்தாலே போதும். வேண்டாக்கா வேண்டாம், கோனேர் வீட்டு கடையில 50 ரூபான்னு வித்துட்டு கிடக்காங்கக்கா நூடுல்ஸ். வாங்கக்கா, நம்ம அங்க போய் கூட சாப்பிடுவேன். இவன் என்ன 100 ரூபாய்ல வித்துட்டு கிடக்கா? இது பகல் கொலையில இருக்கு. ஏம்டி சின்ன பொண்ணு, 50 ரூபான்னு வித்துட்டு கிடக்கும் போது நீ 100 ரூபான்னு வித்துட்டு கிடக்க? 50 ரூபான்னு குறைச்சு கொடுடி, அப்பதானே 4-5 பேர் வாங்குவாங்க. அவங்க விக்கிறாங்கன்னா இந்த ஊர் நூடுல்ஸ்க்கா. அது மட்டும் இல்ல, அது காஞ்சி போன நூடுல்ஸ். அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஏய், மூஞ்சி முகத்தை பார்த்துதான் நான் உங்ககிட்ட வந்து எந்த பொருளா இருந்தாலும் வாங்குறோம். நாங்க என்ன அங்கேயும் இங்கன்னு போய் வாங்கிட்டு கிடக்கோம்? அநியாய விலைக்கு கொடுத்துட்டு கிடைக்கேடி. அவங்க எல்லாம் 50 ரூபான்னு கொடுக்கும்போது அட்லீஸ்ட் நீ ஒரு 60 ரூபான்னு கொடுத்தா கூட பரவாயில்ல. போய் 100 ரூபான்னு கொடுத்தா நாங்க எப்படிதான் வாங்கி சாப்பிடுறது சொல்லு? அடி குந்தானீங்களா, 100 ரூபாய்னு சொல்லி ஏமாத்தி விக்கலான்னு பார்த்தா இவளுங்க என்ன இம்புட்டுக்குள்ள குறைக்கிறாளுவே. சரி, இதையும் விட்டா இவளுங்க நம்ம கிட்ட வாங்கவே மாட்டாளுங்க. இவளுங்க பக்கமே போவோம். எப்படி நாமும் ஒரு 50 ரூபாய்க்கு கொடுப்போம். அதுவும் நம்மளுக்கு லாபம் தான். இவெல்லாம் 50 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாக்கா. வாங்கக்கா, நம்ம கோனி ரோட்டு கடைக்கே போவோம். அடியே டோப்பா இருடி, நான் எல்லாருக்கும் வித்ததை தான் சொன்னேன். ஆனா உங்களுக்கு நான் அப்படி விப்பனா? நீங்க எல்லாம் யாரு சொல்லு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு. புஷ்பாக்கா, நானு உங்களுக்கு எல்லாமே வெறும் 50 ரூபாய்க்கு தாங்க தரேன். இத்தனை நாள் பழகின பழகுக்கு நான் பொய்யா இருப்பேன்னா? நான் 50 ரூபாய்க்கு தாங்க தரேன். நான் அதிகமா சொல்லி விக்கல. அதுக்குள்ள டோப்பா மண்டை டக்கு டக்குன்னு ஆடிட்டு கிடக்கா. அப்படியாடி, நான் கூட உன்னைய தப்பா நினைச்சுக்கினேன். சாரிடி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நான் கூட உன்னை என்னமோ ஏதோன்னு நினைச்சுக்கினேன். பகல் கொள்ளடிக்கிறாளோ சின்ன பொண்ணுன்னு தப்பா நினைச்சு புட்டேன்டி. என்னையும் சேர்த்து மன்னிச்சு புட்டுடி. சரிக்கா விடுங்கக்கா. எல்லாம் அந்த டோப்பாவால வந்துச்சு. எப்படியோ வித்துட்டு கிடப்பேன். அவ அங்க விக்கிறாங்க இங்க விக்கிறாங்கன்னு என் பொழப்புல மண்ணை வாரி வச்சு புட்டா. என்ன பண்றது? எதையாவது எங்கன்னா வித்து தள்ளுவோம். அடியே, வளன்னு பேசிட்டு கிடக்காத. ஆளுக்கு ஒரு பிளேட்டை எடுத்து கொடுத்து போடு, நாங்க சாப்பிட்டுக்கினே பேசுறோம். அதுவும் சரிதான். இந்தாங்கக்கா, 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. மதுரை அழகரும், நான் மதுரை அழகரும். ஆசம் 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 சோ 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 சோ. பாடி இழுவ, வா ஒன்னே தாண்டி நான் நினைச்சிட்டு கிடந்தேன். என்னடி இழுவ, காக்கா வலிப்பு வந்துடுச்சோ? கையெல்லாம் மேலேயே போகுது. அடியே டோப்பா, உனக்கு என்ன தெரியும்? நான் டான்ஸ் ஆடிட்டுல இருக்கேன். என்னது, இது உங்க ஊர்ல டான்ஸா? ஓஹோ, இப்படிதான் உங்க ஊர்ல ஆடிட்டு கிடப்பாங்களோ? ஆமா, எங்க ஊர்ல நாங்கெல்லாம் இப்படிதான் ஆடிட்டு கிடப்போம். சரி சரி, காக்கா வலிப்பு வந்தது போதும். ஒரே இடமா நின்னு பேசு. கையில வச்சுக்கிற தட்டை தூக்கி வச்சிட்டு போறேன். ஆமா, என்னடி இது சரோஜா, எல்லாரும் கையில பிளேட்டை வச்சு நின்னுட்டு கிடைக்கீங்க. பாக்க புழு மாதிரில இருக்கு. ஆமாண்டி, உனக்கு பாக்க இது புழு மாதிரி இருக்கும். ஏன்னா நீ முன்ன பின்ன சாட்டதே இல்ல பாரு. ஏண்டி, நல்லா கண்ணை தொடச்சிட்டு பாரு. இது நூடுல்ஸ் பாரு. சின்ன பொண்ணு கடையை போட்டு வித்துட்டு கிடக்கா. ஓ ஆமா, அட சின்ன பொண்ணு, ஏண்டி என்ன ஒரு வாரத்தை கூப்பிட்டியா? நான் இங்க தானே சுத்திட்டு கிடக்கேன். ஒரு வாரத்தை கூப்பிட்டு ஒரு பிளேட் நூடுல்ஸ் போட்டு குடுத்தியாடி எனக்கு? ஏண்டி இழுவ, வந்தது வராதுமா ஏண்டி எனக்கு குறை சொல்றேன்? நான் வந்ததே புஷ்பாக்கா வீட்டு வாசல்ல தான். வந்து இங்க
தான் நின்னுட்டு கிடக்கேன். இந்த இடத்த விட்டு நான் எங்கேயுமே நவர்லடி. அதுக்கு என்னடி ஒரு குரல் நூடுல்ஸ்னா நான் எங்க இருந்தாலும் ஓடியாந்துட போறேன். எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்லடி. தெரியும்டி, அடுத்தது உங்க தெருவுக்கு தான் வரலான்னு இருந்தேன். தோ 2 பேருக்கு நூடுல்ஸ் கொடுத்துப்புட்டேன். அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே காசை வாங்கி போட்டுக்கின்னு உன் தெருவுக்கு தான் தள்ளிட்டு வந்திருப்பேன். சரி சரி அதை விடு. சரி எனக்கும் ஒரு பிளேட்ல நூடுல்ஸ் குடுடி. நானும் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறேன். நீ செஞ்ச நூடுல்ஸ் என் மூக்குக்கு நல்லா மணமா இருக்கு. அப்படி அடியே, இதோ உனக்கு இல்லாத நூடுல்ஸா அதே கொடுத்து போடுறேன். ஆஹா சின்ன பொண்ணு, உன் கை பக்குவமே பக்குவம் தான். நான் சாப்பிட்டுட்டு உன்கிட்ட இன்னொரு பிளேட்டை நான் வாங்கிக்கிறேன். ஒரு பிளேட்னா ஒரு பிளேட், நீ 9 பிளேட் கூட நீ வாங்கிக்கலாம். எத்தனை கேட்டாலும் என்கிட்ட நிறையவே இருக்கு. சரி சரி வளவலன்னு பேசாத, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். ஆஹா, இவளுங்க வேற சாப்பிட போறாளுங்களே. சக்கரை போட்டது இவளுங்க தெரிஞ்சிருமே. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏண்டி இது என்னடி நூடுல்ஸ்? இப்படி நூடுல்ஸ் என்ன தித்திப்பா இருக்கு? ஆஹா, குந்தானிவ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலுவே. இவளுங்களை எப்படியாவது சமாளிக்க வேண்டியதான். என்னடி நூடுல்ஸ் நல்லாவே இல்ல, இப்படி தித்திப்பா இருக்கு. ஆமாக்கா, நான் நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. நல்லா காரசாரமா நல்லா உப்பாலாம் போட்டு சூப்பரா இருக்கு. இது என்னடா தித்திப்பா இருக்கு, இனிப்பா இருக்குது. சீ, நல்லாவே இல்ல. ஏக்கோ, என்னக்கா நீங்க நூடுல்ஸ் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாதா என்ன? இது வந்து என்ன நூடுல்ஸ் நான் சொன்னேன்? சைனீஸ் நூடுல்ஸ்னு சொல்லியிருக்கேன். சைனீஸ்ல எல்லாருமே தித்திப்பா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, சுகர் ஆட் பண்ணி தான் சாப்பிடுவாங்களே. நம்ம ஒரு பக்கம் தான் இந்த காரம் உப்புன்னு சேர்த்துக்கிறது. ஆனா அந்த ஒரு பக்கம் எப்படி தெரியுமா? சர்க்கரையும் வெல்லமும் தான் எல்லாத்துலயுமே சேர்த்துப்பாங்க. எல்லாமே தித்திப்பா சாப்பிட்டா அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்குமா. சீ, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இவ்ளோ ஒரு கேவலமான நூடுல்ஸ் என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே கிடையாது. அடியே, நீ ஏடி வாய் முட்டிட்டு கிடக்க? நாங்கெல்லாம் தித்திப்பா இருக்குதுன்ற உன் நாக்குக்கு சொரணையே கிடையாதா? சரோ, நீ இப்பதான் நூடுல்ஸ் சாப்பிட்ற போல. ஆனா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு இடத்த ஒரு மாதிரி நூடுல்ஸ் இப்படிதான் இருக்கும். ஒரு இடத்த தித்திக்கும், ஒரு இடத்த புளிக்கும், ஒரு இடத்த காரமா இருக்கும், ஒரு இடத்த சொல்ல போனா கசக்கும். என்னது நூடுல்ஸ் கசக்குமா? ஆமாண்டி, நான் ஒரு ஊருக்கு போவேன். ஒரு நாட்டுல இருந்து ஊர்ல இருந்து நூடுல்ஸ் சாப்பிடும்போது இப்படிதான் இருக்கும். அது ஒரு இடத்தோட டேஸ்ட். அதான் சின்ன பொண்ணு அந்த டேஸ்ட்ல பண்ணிருக்கா போல. சீ, இது சாப்பிடறத நம்ம சாப்பிடாமலே கிடக்கலாம். இது எனக்கு ரொம்ப கூட பிடிக்கல. வாய்க்குள்ள வச்சா ஒப்பல பாத்துக்க. எக்கோ டேஸ்டா இருக்குதுக்கா. சின்ன பொண்ணு, எனக்கு இன்னும் ஒரு பிளேட்டு கொடுத்து விடு. எனக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கு. அடடே, நம்ம இழுவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு போலயே. ஆமா இழுவ, நீ சொன்ன மாதிரி நான் சைனீஸ் ஸ்டைல்ல பண்ண. இவங்களுக்கெல்லாம் புதுசா இருக்கு போல. நீ ரொம்ப பழக்கப்பட்டவல்ல, அதான் உனக்கு சாப்பிட்ட உடனே சூப்பரா இருக்குது போல. இருந்தாலும் இதெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? வாய்க்குள்ள வச்சாலே வாந்தியில வருது. ஏக்கோ, சாப்பிடுங்கக்கா, இதுதாங்க சூப்பரா இருக்கும். நீங்க முன்ன பின்ன இது மாதிரி சாப்பிடாதனால உங்களுக்கு தெரியல. இப்பதுல இருந்து சாப்பிட்டு பழகிக்கோங்க. நான் எல்லா விதமான நூடுல்ஸையும் போட்டு தள்ளிடுறேன். அடிப்பாவீங்களா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பட்டனையும் அமுத்திடுங்க. முன்ன மாதிரி வீடியோ நம்மளுக்கு இப்போ ரீச் ஆகாதனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பேரு ஊரெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டு விட்டுருங்க. நம்மளுடைய சின்ன பொண்ணு ட்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பாருங்க. பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.